15 லட்சம் தனிநபர் கடன். ஸோ யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு இந்த லோன் வந்து கிடைக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிஸ்னஸ் லோன் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தான் இந்த லோன் ஸ்கீமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 15 லட்சம் ரூபா வரைக்கும் நாம் கடன் வந்து வாங்க முடியும். இது யாரெல்லாம் வந்து கடன் வந்து வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா சிறுதொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமையாக பார்த்திங்கன்னா இந்த 15 லட்சம் வரைக்கும் கடன் வந்து கொடுக்குறாங்க. கடன் பங்குத்தொகை விவரம். ஸோ இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்கு 85%, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் பங்கு 10%, பயனாளி அதாவது பயனாளினா லோன் வாங்குறவங்களுடைய பங்கு 5%. ஆண்டு வட்டி விகிதம் அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா 7% வட்டி, 1.25 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 8% வட்டி, 5 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் அதுக்கும் 8% வட்டி தான் வசூல் பண்ணுறாங்க. அதாவது லோன் டேர்ன்ஓவர் திரும்ப செலுத்தும் காலம், லோன் கட்டுவதற்கான கால அளவு 3 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் இந்த லோனை வந்து நீங்கள் கட்ட முடியும். எவ்வளோ எடுத்தாலுமே சரி, 1.25 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் எவ்வளோ எடுத்தாலுமே சரி, 3 ஆண்டுகள்லேருந்து குறைஞ்சது 5 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு கால அளவுகள் கொடுப்பாங்க. தகுதி என்னென்னு பார்த்துடலாம். பயனாளி மாநில அல்லது மத்திய பட்டியலில் உள்ளபடி பிற்படுத்தப்பட்டோர் இல்லைன்னா மிக பிற்படுத்தப்பட்டோர் இல்லைன்னா சீர் மரபினர் அந்த வகுப்பினராக இருந்தால் தான் லோன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்ப வருமானம். உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் மிகாமல் வந்து இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு 18லேருந்து 60 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த லோன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் முறை. இந்த விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் இலவசமாக வந்து வாங்கிக்கிடலாம். ஸோ எங்கே வந்து வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சென்னையில் உள்ள தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை அலுவலகம், அப்படி இல்லைன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் மற்றும் மண்டல மேலாளர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், அப்படி இல்லைன்னா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கலாம். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த கடன் விண்ணப்ப படிவம் 1, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், மேலும் பார்த்திங்கன்னா திட்ட அறிக்கை, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, திட்ட அறிக்கைனா வேறு ஒன்றுமே இல்லை. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். இது யாருக்கு தேவைன்னா போக்குவரத்து வாகனங்களுக்கு கடன் பெறுவதற்காக இருந்தால் மட்டுமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவை. மேலும் பார்த்திங்கன்னா அந்த பேங்கில் என்னென்ன அடமானத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து கேட்குறாங்களோ அதையும் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது ஆதார் அட்டை. ஸோ இதுவுமே வந்து கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா அபராத வட்டி என்னென்னு பார்த்துடலாம். மேலும் இது மெயினாக தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒரு நாள் வந்து தவறி கட்டினாலுமே 5% அபராத வட்டி வசூலிக்கப்படும் ஆண்டுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா கடன் தொகை பராமரிப்பு. கடன் வந்து வாங்கினோன்னு ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒரு கடன் அட்டையை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்தந்த பேங்க்கில் வந்து அந்த கடன் அட்டையை வந்து நம்ம வாங்கி ஒவ்வொரு மாதமும் வந்து கரெக்டாக தவணை செலுத்தும் போது அந்த அட்டையில் வந்து பதிவு பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 லட்சம் ரூபாய் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ம் வாங்கி. ஸோ இப்படி தான் வந்து விண்ணப்பிக்கணும். 15 லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும்